சரியா 1983ல இந்த பிளைட் பறந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதோட 2 இன்ஜின்லயும் ஃபியூல் இல்லாம போகுது. பைலட் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் மொத்த பேரும் கதிகலங்கி போயிட்டாங்க. காரணம் இந்த மாதிரி நடுவானத்துல எரிபொருள் தீர்ந்து போயிட்டா 99% தரையில விழுந்து கண்டிப்பா அந்த விமானம் கிராஷ் ஆயிரும். அப்ப கடைசியில என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா எல்லா பைலட்டும் பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆனா இங்க கனடா 143 விமானத்தை இயக்குன ராபர்ட் பாப் அப்படிங்கிற அந்த பைலட் என்ன பண்ணாரு தெரியுமா? 41,000 அடியில இருந்த இந்த விமானத்தை இன்ஜின் பவரே இல்லாம தனியால நான் இறக்கி காட்டுறேன்னு சொல்லவும் உள்ள இருக்கிற 69 பயணிகளுக்கும் அடுத்து என்ன நடக்க போதோன்னு மொத்த உலகமும் கண்கலங்கி போயிட்டு இறுதியா அந்த பைலட் மெதுவா பிளைட்டை கீழே கொண்டு வராரு. வெறும் ரெக்கையை மட்டும் பயன்படுத்தி. திடீர்னு தூரத்துல ஒரு ரோடு தெரியவும் இப்ப ஃபால்கன் போல பிளைட்டை ஒரு பக்கமா திருப்பி மொத்த காத்தையும் கிழிச்சுக்கிட்டே வந்து கீழே இறக்கி இருக்காரு தன் முழு சக்தியும் பயன்படுத்தி.